போடும் தெம்போடு விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். என்னடா பாலாஜி, நிஜமாவா சொல்ற? ஆமாமா, செத்துட்டான், சங்கு ஊத்திட்டாங்கன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு போன மாதிரி கிடந்தான். அது ஒண்ணு இல்லடி, உன்னை அவன் ராபா குடிச்சிருப்பான், இல்ல பிராண்ட மிக்ஸ் பண்ணி மாத்தி மாத்தி குடிச்சிருப்பான். அதனாலதான். ஏங்க, இவன் அவன் ரோட்ல மயங்கி விழுந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கான். நீங்க குடிக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? என்னடி நீ? அவன் பார்த்ததை சொல்றா, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இதுதான் உலக அனுபவம். எது? நீங்க குடிக்கிறது உலக அனுபவமா? கண்டிப்பா. அதனாலதான் குடிச்ச உடனே உலகமே சுத்துது. இப்போ சாதாரணமா நடந்து போறவனுக்கெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எங்களை மாதிரி போதையில தள்ளாடி நடந்து வராம பாரு, அவனுக்கு தான் உலகமே சுத்துறது தெரியும். ஏன்னா நாங்கெல்லாம் முக்தி நிலையை அடைஞ்சவங்கடி. அதனால உலகம் சுத்துறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாமா, போதை முத்தி போச்சுன்னா யாருக்கு வேணாலும் சுத்தம். ஏன்பா இப்படி வளர்ற? இதெல்லாம் ஒரு உலக தத்துவம் வேண்டாம் அவனே. உலக தத்துவத்தை கீதையில பாரு, புண்ணியமாவது கிடைக்கும். போதையில பார்த்த சோறு கூட கிடைக்காது. ஆனா சைட் டிஷ் கிடைக்கும்டா. என்னடா பாக்குற? உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடறவனுக்கு ஊர்கா கூட கிடைக்காதுடா. ஆனா குடிச்சு அழிச்சு சாப்பிடுறான் பாரு, அவனுக்கு எல்லா வகையான சைட் டிஷ்ஷும் கிடைக்கும். இப்படியே சொல்லி சொல்லி நீங்க அழிச்சது போதும். உழைக்கிற புள்ளியும் கெடுத்துறாதீங்க. மா, இந்த ஆள் சொல்லி நான் ஏமா கெட்டு போறேன்? அந்த பாட்டில் வாடையே கொமட்டல் எடுக்கும். டேய், அத கண்டுபிடிச்சதே குடிக்கதாண்டா, மோந்து பார்க்க இல்ல. அது உன் தப்பு. யோ, போது நிறுத்தியா உன் போதை புராணத்தை. மாத வேலை அவன் குடிச்சு மட்டையானதை சொல்லான்னு வந்தா நீ பேசி எங்களை மட்டையா இடுவ போல இருக்க. ஏய், என்னடி மறைக்கிற? உன் பையன் கோச்சிட்டு போறத பார்த்தா குடிக்காதவங்க கிட்ட குடிக்கிறத பத்தி பேசுனா அப்படிதான் கோவம் வரும். அதனாலதான் குடிக்கிற நாங்க என்னைக்குமே குடிக்கிறவங்களே பக்கத்துல வச்சுக்கிறோம். குடிகார மாப்பிள்ளை என் தலையில கட்டி காலம் பூரா நானும் அவசப்பட வேண்டியதா இருக்கு. போய் உங்க அண்ணன்ட்ட சொல்லு, அவர் பொண்ணு பிரீத்திக்காவது ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்க சொல்லு. குடிக்காத மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. பாவம் அண்ணி, ஜாதகம் எரிஞ்சு போச்சான், அபசகுணமா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. சரி, இது உங்ககிட்ட பேசுனாங்களா? ஆமா, நான் தான் உடுக்கடிச்சு குறி சொல்ற சாமியார பத்தி சொன்னேன். வர வச்சு பாக்குறதா சொன்னாங்க. பொடி அறிவு கட்டவளே, உன்னை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏன் என்ன ஏன் திட்டுறீங்க? ஏண்டி, அந்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து விளக்கேத்த வரணும்னு ஆசைப்பட்டோம். நீ என்னடானா அந்த வீட்டு கல்யாணத்துக்கு விளக்கெடுக்க போவ போல. உங்களை அடிச்சாலும் பிடிச்சாலும் நான் ஒரே இடமா பழகிட்டு வரேன். உங்களை மாதிரி பச்சோந்தித்தனமா இல்ல. அப்படி நான் என்னடி செஞ்சேன்? ஆமா, அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி பழகிட்டு வரீங்க. மச்சான்னு உறவு சொல்லி அங்க போய் உறவாடுறீங்க. இப்போ சகல சொல்லி அந்த ஆளை கட்டிட்டு அழுறீங்க. எப்ப எந்த பக்கம் சாய்வீங்கன்னு சொல்லி எனக்கே தெரியல. மனுஷனா இருந்தா மான ரோஷத்தோட ஒரே மாதிரி இருக்கணும். எல்லாம் என் தலை எழுத்து. அவ சொல்றது சரிதான். நான் ஏன் இப்படி இருக்க? மங்களம், சாமியார் குறி சொன்ன பிறகுதான் பிரீத்தியோட ஜாதகம் எரிஞ்சு போச்சு இப்ப சொல்ற. இது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்ல. ஏன் மறைச்ச? ஏங்க, என்ன மன்னிச்சிருங்க. இத குத்தமா எடுத்துக்காதீங்க. அதுக்கு இல்ல, ஒரு பொண்ணோட ஜாதகம் எரியுதுன்னா அது அமங்கலம், கெட்ட சகுனம். அந்த வருத்தம் தான். நீங்க இப்படி வருத்தப்படுவீங்கன்னு தான் அந்த நேரத்துல என்னால சொல்ல முடியல. என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எதுவா இருந்தாலும். ஏண்டி சித்ரா, உனக்கு இது தெரியல, ஏண்டி என்கிட்ட சொல்ல? ஏங்க, அது சாமி படத்துக்கிட்ட எடுத்து வச்சது நான் தான். விளக்கப்பட்டு எரிஞ்சிடுச்சு. உங்ககிட்ட சொன்ன அடிப்பீங்கன்னு தான் நான் சொல்லல. அடிப்பனா சொல்ல மாட்டேன் நீ. பேசும்போது கை நீளுது. சரி சரி விடுங்க. எதுக்கு இந்த பிரச்சனை? இனி ஆக வேண்டியதை பாப்போம். பிரீத்தி பிறந்த நேரத்தை குறிச்சு வச்சிருக்கல, இருக்குங்க. அதை வச்சு புதுசா எழுதி வாங்கிடலாம். எல்லாமே ஒரு திருஷ்டியா எடுத்துக்க வேண்டியதுதான். அபசகனமா நினைச்சா எல்லாமே பயமா தான் தெரியும். நானும் பயந்து போய்தாங்க குறி சொல்ற சாமியார் வரவழைச்சேன். நடக்கிறது ஒண்ணு விடாம சரியா சொன்னாரு. மாமா மச்சானா இருக்க வேண்டியவங்க எல்லாம் பங்காளிங்களா மாறிட்டாங்க. 6 ரூபா எடுத்து வெட்டிக்கல, அதை தவிர எல்லாம் நடக்குது. ஜோசியர் சொன்ன மாதிரியே வர அமாவாசை அன்னைக்கு பரிகார விளக்கு போட சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? அவர் குறி சொன்னதெல்லாம் சரியாதான் இருந்தது. அதே மாதிரி மாப்பிள்ள உள்ளூர் தான் சொன்னாரே, அதுதாங்க எனக்கு யோசனையா இருக்கு. நானும் அதுதான் நினைச்சேன்.
நம்ம ஊர்ல இந்த 2 பிக்காளிங் பையலுங்க கண்டிப்பா கிடையாது. வேற யாரா இருக்கும்? மாமா, எனக்கு தெரியும். ஆனா சொல்றதுக்கு பயமா இருக்கு. சொல்லுமா. மாப்பிள்ளனா 10 பேரை பேசி தான் ஒரு ஆளை முடிக்க முடியும். இதுல பயப்பட என்ன இருக்கு சொல்லு. ஏன் டாக்டர் அரவிந்தா இருக்க கூடாது? நீங்க யோசிக்கிறத பார்த்தா நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? அவரு பொருத்தமா இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா வேண்டாம் மாமா. பொருத்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பிரீத்தியோட நல்ல படிப்பு, டாக்டர். மற்றபடி ஆளு ரொம்ப அழகு இல்லை. ஆனா ஓகே, குடும்பம்னு பார்த்தா நம்மள மாதிரி வசதியா வாழ்ந்தவங்க. பாவம் இப்ப வசதி இல்லை, பரவாயில்ல. அவங்க அம்மா தங்கமான குணம். அந்த குணம் அப்படியே அரவிந்த் கிட்டயும் இருக்கு. அவங்க அப்பா தான் கொஞ்சம் செலவாளி, ஆனா கெடுதல் பண்ண தெரியாத ஆளு. நம்ம குடும்பத்துக்கு எதிரா எதுவும் செய்ய மாட்டாரு. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம வெளியூர்ல பார்த்த மாப்பிள்ளைய விட இவன் பரவாயில்ல. நம்ம குடும்பத்துக்கு நல்லா தெரிஞ்சவன். என்ன மங்களம், நீ எதுவுமே சொல்லல? எனக்கு மனசுக்குள்ள எப்பவோ அந்த எண்ணம் தோணுச்சுங்க. நீங்க என்ன முடிவு சொல்லுவீங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு பிடிக்கலனா கூட அந்த சம்பந்தமே வேண்டாங்க. மகேஷ் சொல்லுப்பா, உனக்கு சம்மதமா? எனக்கெல்லாம் ஓகே தான். அவரை பத்தி நல்லா தெரியும். அதுலயும் நம்ம ஆளுங்களா இருக்கனால பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிறத விட பிரீத்தி கிட்ட முதல்ல பேசுங்க. பிரீத்தி இங்க வாமா. சொல்லுங்கப்பா. உனக்கு எதுல வேண்டான்னு சொன்னா தப்பாயிடும். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என் மேல சந்தேகம் வரும். பிடிவாதம் பிடிச்சா என் மேல உங்க எல்லாருக்குமே கோபம் வரும். இப்ப நீ என்ன சொல்ல வர சொல்லு. சாமியார் குறி சொல்லி விளக்கு பரிகாரம் பண்ணாதான் மாப்பிள்ளை அமையும்னு சொல்லிருக்காரு. அதனால இன்னும் நல்ல மாப்பிள்ளை அமையும்னு எதிர்பார்க்கறியா? இது பார், எதுவா இருந்தாலும் எது அமையுதோ அதை திருப்தியா ஏத்துக்கணும். இன்னும் பார்க்கலான்னு மேலும் மேலும் எதிர்பார்ப்போட இருந்தா வந்ததும் வராம வாசலோட போய் வாழ்க்கை பூரா வாழாம இருக்க வேண்டியதுதான். அப்பா, இத பெஸ்ட்னு சொல்லல, சூஸ் த பெஸ்ட்னு நான் சாய்ஸும் தேடல. பரிகாரம் பண்ணாம இப்படி ஏதாவது பேசி தடையாடக்கூடாதுன்ற பயத்துல தான் பேசுறேன். எந்த தடையும் ஆகாது. அறிஞ்சவன் தெரிஞ்சவன் கிட்ட விஷயத்த சொல்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு உன்னோட முடிவு வேணும். என்ன சொல்ற அத சொல்லு. எனக்கு வேணும் வேணான்னு இஷ்டப்பட்டு சொல்ற நிலைமையில நான் இல்ல. என்ன பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணுங்க. என்ன ஏன்னு கேட்டு ஏன் கோவப்படுறீங்க? எதுக்கும் நான் ரெடி. போதுமா? ஏங்க அவளை சத்தம் போடுறீங்க? பொண்ணுன்னா சிரிச்சு முகமா இருக்கணும், அதான் அழகு. ஏதோ புருஷனை இழந்த மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கா. ஐயோ கடவுளே, விடுங்களேன். நல்ல விஷயம் பேசும்போது ஏன் இப்படி அமங்கலமா பேசுறீங்க? இப்படி ஒரு பொண்ணை பெத்தா இப்படிதான் பேசணும். எதிர்பார்க்கல. நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. உங்க பையன் என்ன கர்ப்பமாக்குவான்னு எதிர்பார்க்கல. உங்க வீட்டோட வாரிச நான் சுமப்பேன்னு எதிர்பார்க்கல. அது நடந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்து பேசுறது எனக்கு புதுசா தெரியல. தெரியாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கோயில உன்னை முதல் முதலா பார்த்தப்போ அது குரு பார்வைன்னு சந்தோஷப்பட்டேன்.
ஆனா இப்ப பட்டு அனுபவிக்கும் போதுதான் அது சனி பார்வைன்னு தெரியுது. நானும் எதிர்காலத்தை பத்தி வேண்டிக்கதான் போனேன். ஆனா குழந்தை வரமே கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு இது வரமா தெரியுது? எனக்கு இது சாபம். இருக்கட்டுமே, இது பெண் சாபம். சும்மா விடாத. 7 தலைமுறைக்கும் சுத்தி சுத்தி அடிக்கும். ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன, நான் கர்ப்பமா இருக்கனா இல்லையாண்ணா? அது எதுவா இருந்தாலும் அதுக்கு எந்த விதத்திலையும் என் மகன் காரணம் இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும். மனசாட்சியோட யோசிச்சனா அது உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எதனால நீ அவன் தலைய உருட்டுற? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க ஏன் இவ்ளோ டார்ச்சர் பண்ற? காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி கர்ப்பமாயிட்டு கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ கர்ப்பமாவே இரு, ஆனா அதுக்கு கிருஷ்ணா காரணம் இல்லைன்னு உன் உள் மனசுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது யாரோட குழந்தையோ நீ வயித்துல சுமந்துகிட்டு எதுக்கு அவன் இன்ஷியல போடுறதுக்காக நீ ஆசைப்படுற? உங்களுக்குள்ள கல்யாணம் நடந்தா அது எந்த விதத்திலையும் சந்தோஷமாவே இருக்காது. அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாம் புரிஞ்சுதான் பண்றேன். ஏய், எனக்கு புரியல. அவனை விட்டுட. அவன் மனசு நொந்து போய் அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான். எனக்கும் அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சும் ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்படி என்னடி பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதத்த. உன்னை வெறுத்து இன்னைக்கு சாராயம் குடிச்ச கிருஷ்ணா நாளைக்கு விஷத்தை குடிச்சு செத்துட்டா அப்புறம் நீ யாரடி கல்யாணம் பண்ணிக்குவ? ஏன் கல்யாணம் பண்ணணும்? விதவையா? உங்க பையனோட வாரிச வயித்துல சுமந்துக்கிட்டு உங்க குடும்பத்தோடய வாழ வந்துருவேன். ஒண்ணு சொல்லவா? ஒருவேளை கிருஷ்ணா செத்தா கூட உங்க புள்ளையே என் மகனா பிறப்பாரு. கவலைப்படாதீங்க அத்தை. சதிகாரி, துரோகி, சண்டாளி. ஏன் அத்தை நிறுத்திட்டீங்க? என்ன ஏதாவது சொல்லி திட்டுங்க. ஆசை தீர திட்டுங்க. ஏண்டி ஏண்டி என்ன எப்படி டார்ச்சர் பண்ற? நான் டார்ச்சர் பண்ணலாம், நீங்க டார்ச்சர் பண்ணாதான் பிரச்சனை. என்ன சொல்ற? மாமாவும் அத்தானும் கையெழுத்து போட்டு உறுதிமொழி பத்திரம் கொடுத்திருக்காங்க அத்தை. என்ன நல்லா பாத்துக்கணும் நீங்க. இல்லன்னா அடுத்த கம்ப்ளைண்ட் போலீஸ்க்கு போகும். கடவுளே, ஏய், ஏன் என்னை இப்படி கொல்ற? முதல்ல நீ யாரு? எங்க இருந்து வந்தவ நீ? யார் சொல்லி நீ இப்படி எல்லாம் பண்ற? ஒருவேளை உனக்கு எங்க சொத்து மேல ஆசை இருந்தா அது முழுசும் உன் பேருக்கே எழுதி கொடுத்துறேன். எங்களை விட்டுட. தயவு செஞ்சு என் புள்ளைய விட்டு விலகிடு. உன் கால்ல வேணா விழற. ஐயோ அத்தை, நீங்க என் கால்ல விழக்கூடாது. நாங்க தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். கூடிய சீக்கிரமே மாலையும் கழுத்துமா நானும் கிருஷ்ணா தானும் உங்க கால்ல விழுவோம். அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்ன? இதுக்கு மேல எந்த விதத்திலயாவது என் மனசை மாத்த முயற்சி பண்ணீங்க, அவ்வளவுதான். சீக்கிரம் போய் கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுங்க. அந்த தேதியில கல்யாணத்தை வைங்க. ஏன்னா கல்யாண மண்டபம் கிடைக்கிறதா கஷ்டம். மருமக தான் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிட்டாலே பேர குழந்தைய சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். செயல்முறை எல்லாம் கேட்டுடாதீங்க அத்தை. அத்தை, இனிமே பையனோட குழந்தைய பார்க்க வரும்போது ஆப்பிள் ஆரஞ்சோட வரணும். இப்படி அரைஞ்ச மாதிரி வந்து நிக்க கூடாது, புரியுதா? இப்ப நீங்க கிளம்புங்க. ச்சீ. நான் பேசினா அவ பேசுவா. நான் முக்கியமா அவகிட்ட பேசணும். ப்ளீஸ் பிரீத்தி, ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்கிறேன், புரிஞ்சுக்க. அவ வீட்டுக்கு கிருஷ்ணா போயிருக்கான். அங்கதான் தப்பு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் மாதவி கர்ப்பம்.
ராத்திரி சாப்பாட்டுல தூக்க மருந்து கலந்து மாதவியை தூங்க வச்சு கிருஷ்ணா மாதவியோட வாழ்க்கையே கெடுத்திருக்கான். இப்போ கடைசியா என் கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்காக எங்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தின? பிரீத்தி, பிரீத்தி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? குடும்பத்துல அத்தனை பேரும் உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு கோமா உள்ள வந்துட்ட. உன்னால அத்தைக்கும் மாமாக்கும் வாக்குவாதமே ஆயிடுச்சு தெரியுமா? என்னால எதுக்கு அவங்க பிரச்சனை பண்றாங்க? நான் தான் அப்பவே நீங்க பார்த்து முடிங்க, என்ன கேட்காதீங்கன்னு சொன்னேன்ல. இப்ப எதுக்கு திரும்ப திரும்ப என் கிட்ட வந்து கத்துறீங்க? பிரீத்தி, நான் உன்கிட்ட கோவப்படல. பாவம் நீ. உன் மனநிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. அதனால உன்னால எதுவும் தெளிவா பேச முடியல. நான் தெளிவா தான் இருக்கேன். இப்ப திரும்ப திரும்ப எத்தனை தடவை அதையே கேட்டுட்டு இருப்பீங்க? தெளிவா இருக்கேன்னு சொல்றது ஏமா இவ்வளவு கோவமா சொல்ற? நான் நல்ல விதமா தானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, நான் இப்ப தெளிவா கேக்குறேன். நீங்களும் எனக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இப்படி கேட்டா எப்படிமா? வீட்ல நடக்கிற விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அரவிந்த் தான் உனக்கு மாப்பிள்ளன்னு பேசி முடிக்கிற ஏற்பாடு வரைக்கும் உனக்கு எதுவும் தெரியாம இல்ல. இது உன் வாழ்க்கை. உனக்கு நாங்க எதுவுமே கெடுதல் செஞ்சிட மாட்டோம். உன் சம்மதம் இல்லாம இங்க எதுவுமே நடக்கல. உன்னை கட்டாயப்படுத்தியும் வற்புறுத்தியும் இந்த வீட்ல எது செஞ்சாலுமே அது உனக்கும் பாதிப்பு. அதனால எங்களுக்கும் சந்தோஷம் போயிடும். இங்க பாரு பிரீத்தி, உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சாதான் நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னால யாரும் வருத்தப்பட வேண்டாம். என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். இனிமே எனக்குன்னு எந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் இல்ல. உன்னோட ஆசையும் எதிர்பார்ப்பும் கிருஷ்ணா தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ அவனை எதிர்பார்த்த, ஆனா அவ மாதவிக்கு சொந்தமாயிட்டான். இனிமே மாதவியும் அவனை விட போறதில்ல. அவனும் மாதவிக்கு தான் தாலி கட்டி ஆகணும். வேற வழி இல்ல. இங்க பாரு பிரீத்தி, புது வாழ்க்கை உன்னை தேடி வருது. நீ அதை சந்தோஷமா ஏத்துக்கணும். நாங்க ஒன்னும் கண்ணை மூடிட்டு இந்த முடிவை எடுக்கல. அனி, எனக்கு எல்லாமே புரியுது. இனிமே நான் கிருஷ்ணாவை நினைக்கிறது கூட தப்புதான். முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. எனக்கு எதுவா இருந்தாலும் சம்மதம். இந்த விஷயத்துல எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு இல்லைனாலும் நீங்க அமைச்சு தர வாழ்க்கைய நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். பிரீத்தி, அது கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல? சரிங்க அண்ணி. இப்படிதான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நான் இப்பவே போய் அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லி அரவிந்த் வீட்டுல முறைப்படி பேச சொல்றேன். சரியா? என்ன ருத்ரமூர்த்தி ஆச்சரியமா பாக்குறீங்க? ஐயா, ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க என் வீடு தேடி ஏன் வரக்கூடாதா? ஐயா, தாராளமா வரலாம். அந்த அளவுக்கு நான் தகுதியானவனானு நினைக்கும் போது கூச்சமா இருக்குதுங்க. போதும் போதும், இந்த பவ்யமா பேசுறது பம்மறது உங்க அரசியல்வாதிங்க கிட்ட வச்சுக்கோங்க. நாம பேச போறது நம்ம குடும்ப விஷயம். அதுக்கு தாம்பூல தட்டோட வந்திருக்கீங்க. நம்ம குடும்ப விஷயம்னு வேற சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. வெறுமன தொகுதிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்த மாதிரி எனக்கு படபடப்பா இருக்கு. அரசியல் பத்தியே தான் உங்க பேச்சா? கொஞ்சம் உங்க பையன் கல்யாண பேச்சும் பேசலாமா? அதுக்கு ஏதாவது வரன்னு பாத்தீங்களா? இது வரைக்கும் அப்படி எதுவும் பார்க்கல. ஆனா நல்ல வரனா அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பையன் டாக்டர், அதுக்கேத்த மாதிரி அமைஞ்சா நல்லா இருக்கும். அப்போ வரப்போற மருமக டாக்டரா இருக்கணுங்களா? அப்படி எதுவும் நினைக்கலீங்களே. அப்போ அது என் மகளா இருக்கலாமாமா?